ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விவோடி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளி எங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் தெரியுங்களா? இது வட திருமுல்லை வாயிலில் இருக்கக்கூடிய மாசிலா மணீஸ்வரர் கோயிலோட வெளிப்புறம் தாங்க இந்த இடம். இன்னைக்கு நம்ம வட திருமுல்லை வாயிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாசிலா மணீஸ்வரர் கோயிலோட தல வரலாறையும் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தாங்க இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இந்த தலம் தேவாரம் பாடப்பட்ட தலங்களில் ஒன்றுங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர் மாசிலா மணீஸ்வரர். இந்த தலத்தோட மூலவர் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி அருள் பாவிக்கின்றாருங்க. அம்பாள் கொடியடை நாயகி. தல விருட்சம் பார்த்தீங்கன்னா முல்லை. இத்தலத்தில் உள்ள உயரமான சுயம்புலிங்கம் சதுர ஆவுடையவரோட தலையில் வெட்டுக்காயத்தோட காட்சி தராரு. இந்த வெட்டுக்காயம் குளிர்விக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் இவருக்கு சந்தன காப்பு அலங்காரத்தோட தாங்க இருப்பார். சித்திரை மாதத்தில் வர சத்திய நட்சத்திரத்து அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் சந்தன காப்பு இல்லாமல் நிஜ திருமணியோட காட்சி தராரு. வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே பழைய சந்தனத்தெல்லாம் நீக்கி புதிய சந்தனத்தை இவருக்கு சாத்துறாங்க. இவருக்கு அபிஷேகம் இல்லாததுனால ஒரு பாதரசலிங்கத்தை தனி சந்நிதியில் வச்சு தனியாக பூஜிட்டு வராங்க. இத்தலம் கிருதா யுகத்தில் ரத்தனபுரமாகவும், துரோதா யுகத்தில் வில்வ வனமாகவும், துவாபார யுகத்தில் சண்பக வனமாகவும், கலியுகத்தில் முல்லை வனமாகவும் திகழ்ந்துட்டு இருக்கு. தெற்கில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் இவ்வாலயத்தோட பிரதான நுழைவாயில். கிழக்கு திசையில் ஒரு நுழைவாயில் இருந்தது, அது இப்போ உபயோகத்தில் இல்லைங்க. தெற்கு கோபுரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 16 கால் மண்டபம் ஒன்று இருக்குது. கோயிலோட வாயிலை கடந்து உள்ளே போன உடனே பிரசன்ன கணபதி இருக்கார். அவருக்கு பின்னால் தெற்கு வெளிப்பிரகாரத்தில் மற்றும் ஒரு நுழைவாயில் உள்ளது. உள்ளே சென்றால் முதல்ல இறைவி கொடியடை நாயகியோட சந்நிதி இருக்குங்க. அதை கடந்து மேலே போனீங்கன்னா மாசிலா மணீஸ்வரரோட சந்நிதி இருக்குது. இந்த சந்நிதி பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. ஆலய தீர்த்தமா கல்யாண தீர்த்தம் கோயிலுக்கு வெளியே தெற்கு கோபுரத்துக்கு வடதுபுறத்தில் அமைஞ்சிருக்கு. இங்குள்ள நந்தி அசுரர்களை அழிப்பதற்காக தொண்டைமானுக்கு உதவி செய்ய புறப்படும் நிலையில் மன்னருக்கு துணையால் சென்றதால நந்தி சிவபெருமானை நோக்கி இல்லாமல் கோயிலோட வாசலை நோக்கி திரும்பி இருக்குங்க. தொண்டை நாட்டின் வடதிசையில் முரடர்களாகிய குறும்பர்கள் ஓணன் வாணன் என இருவர் இருந்தார்கள். அவர்கள் சிறு தெய்வமான வைரவரை வழிபடுபவர்கள். வன்முறையால் மற்றவர்களோட பொருளை சேர்த்து கொண்டு பெரிய அரண்களை கட்டிக்கொண்டு பொருள்களை இழந்தவர்கள் தாக்கும் பொழுது அந்த அரண்களில் பதுங்கி கொண்டு கொடுமைகளை செய்து வந்தார்கள். தொண்டை நாட்டை சார்ந்த புழல் கோட்டத்தில் உள்ள மக்களுக்கு அடிக்கடி துன்பங்களை விளைவித்து வந்தார்கள். அவர்களின் அடாத செயலுக்கு ஒரு முடி கட்டி அடக்கி வைக்கும் நோக்கத்தோடு தொண்டைமான் காஞ்சியிலிருந்து பெரும் படையுடன் கிளம்பினான். திருமுல்லை வாயில் வந்த பொழுது சாய்ந்து விடவே அன்று இரவை அங்கே கழிக்க எண்ணி தங்கிவிட்டான். விடிந்ததும் தொண்டைமான் படையுடன் குடும்பர்களை அடக்கச் சென்றான். தொண்டைமான் படையுடன் வருகிறான் என்ற செய்தி தெரிந்து கொண்ட குறும்பர்கள் படையை திரட்டி கொண்டு போர் செய்தனர். தொண்டைமானின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் குறும்பர்கள் அரணுக்குள் ஒளிந்து கொண்டார்கள். குறும்பர்களின் தெய்வமான பைரவனின் வரத்தால் பெற்ற பூதத்தின் உதவியால் தொண்டைமானின் படைகளை விரட்டி அடித்தார்கள். இனிமேல் போர் செய்ய இயலாது என்று எண்ணிய தொண்டைமான் போரை நிறுத்திவிட்டு பாசறைக்கு திரும்பினான். வரும் வழியில் மன்னன் ஏறி வந்த யானையின் கால்கள் முல்லை கொடியில் பின்னி பிணைந்தன. யானையின் கால்கள் எடுத்து வைக்க முடியாத நிலை ஏற்படவே மன்னன் யானையின் மேல் அமர்ந்தபடியே முல்லை கொடிகளை வெட்டினான். அந்த இடத்தில் இருந்த கொடிகள் வெட்டுப்பட்டு அருந்தன. அந்த இடத்திலிருந்து குருதி பீரிட்டு வரவே மன்னன் திடுக்கிட்டு யானையிலிருந்து இறங்கி அந்த இடத்தை விலக்கி ஆராய்ந்து பார்த்தான். அங்கு இறைவனின் திருவுருவாகிய லிங்கத்தை கண்டான். தரையில் விழுந்து புரண்டான். வியர்த்து போனான். கண்களில் நீர் பெருகியது. தனது உடைவாளை எடுத்து தனது கழுத்தில் வைத்து அறுத்து கொள்ளும் சமயம் இறைவன் தோன்றி, மன்னனே, வாளால் வெட்டுண்டாலும் மாசில்லா மணியாக இருப்போம், வருந்தாதே, நீ நந்தி துணையுடன் போர் செய்து வெற்றி பெறுவாயாக என்று கூறி மறைந்தார். பிறகு தொண்டைமான் நந்தியின் துணையோடு குறும்பர்களை வென்று பின் அவர்களின் அரண்களில் இருந்த 2 வெள்ளெருக்கந்தூண்களை எடுத்து வந்து திருமுல்லை வாயிலில் இறைவனுக்கு திருக்கோயில் கட்டி வைத்தான். இன்றும் இந்த வெள்ளெருக்கந்தூண்கள் மாசிலா மணீஸ்வரர் கருவறையில் உள்ளது. இதுதாங்க இந்த மாசிலா மணீஸ்வரர் கோயிலோட வரலாறுங்க. இந்த கோயிலில் வழிபட்டால்
நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் இந்த கோயிலில் வந்து வழிபட்டு இறைவனோட அருளை வேண்டி பெற்றுக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் மறக்காமல் சந்திக்கலாம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.